குர்ஆன் ஷரீஃப் ஆகிய திருமறையில் கூறுகின்றான், ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்பு வைப்பதின் காரணத்தை கூறுகின்ற பொழுது, நோன்பு வைப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே இறை அச்சம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். மற்ற அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய மற்ற காரியங்களை விட இந்த நோன்பு இருக்கிறதே இறைவனுக்கு மிக மிக புனிதமானதாக, விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. இறைவன் சொல்லுகின்றான், இந்த நோன்பு இருக்கிறதே எனக்குரியது என்று சொல்லுகின்றான். இந்த நோன்பு யார் வைக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்படுகின்றது. அந்த இறையச்சத்திற்கு குர்ஆனுடைய அடிப்படையில் தக்வா என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் தக்வா உடையவர்களை, இறையச்சம் உள்ளவர்களை மிகவும் கண்ணியப்படுத்துகின்றான். அந்த அடிப்படையிலே நோன்பு இருப்பதாகிறது இறையச்சத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றதால் இறைவன் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கும்படி வலியுறுத்தி கூறுகின்றான்.